கன்னிராசி நேயர்களை, உத்தரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதம் கன்னியா ராசி. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டால் யார்? சித்திரை கன்னி. அதே போல் ஹஸ்தம் கன்னியா ராசி அப்படின்னு எடுத்துட்டா தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உத்தரம் கன்னி 50-50, இப்படி இல்லை அப்படியும் இல்லை, ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு ஏற்ற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த தவறெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதை செய்யாது. தீர்மானத்தை தள்ளி போடுதல் வேண்டாம். கன்னிராசினர் கணக்கு, நிர்வாகம், தொழில்நுட்பம், எழுத்து, வணிகம் போன்ற துறைகளில் திறமை வெளிப்படலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கை மாற்றப்போகும் சக்தி வெளியில் இல்லை, உன் அறிவை செயலாக மட்டும் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற, நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்கேன், விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்க, சிவபெருமானுக்கு விரதம் இருக்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்க, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுது அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும்பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட, விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பிறகு தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். எது? கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு, இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி? அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது.
பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. கன்னிராசி நேயர்களை, உத்தரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதம் கன்னியா ராசி. கன்னியா ராசினர்களை உங்களுக்கு புத்திசாலித்தனம் உங்களை உயர்த்தும். நீ புத்திசாலித்தனமாக இருந்தனா உன்னை ரொம்ப உயர்த்தும். ஆனால் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு அதிகமாக ஆராய்வது தான் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும். சில விஷயத்தை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ண. கன்னிராசியின் அதிபதி புதன். அறிவு, கணக்கு, வியாபாரம், தகவல் தொடர்பு, திட்டமிடுதல் ஆகியவை உன்னுடைய முக்கிய பலன்கள் மாதிரி. ஸோ சில பேருக்கு லைஃப் நல்லா இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்ல ஓரளவுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரும். ஆனால் சில பேருக்கு கன்னியா ராசி அப்படின்னு சொல்லுவோம், சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும், என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றும், நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டால் யார்? சித்திரை கன்னி. அதே போல் ஹஸ்தம் கன்னியா ராசி அப்படின்னு எடுத்துட்டா தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உத்தரம் கன்னி 50-50, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் உடல்நிலை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து எப்பெல்லாம் நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களுக்கான விரதமான நாள் வந்து புதன்கிழமை நீங்கள் விரதம் இருக்கலாம், சனிக்கிழமை விரதம் இருக்கலாம், திங்கக்கிழமை விரதம் இருக்கலாம். காலையில் விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகர் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பார். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. 33 விதமான விநாயகர் இருக்காங்க. விநாயகர் வழிபாடு, உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணுங்க. உச்சிஷ்ட கணபதி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. உச்சிஷ்ட கணபதி, உச்சத்துக்கு நீங்கள் போவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அருகம்புல் சமர்ப்பிக்கலாம். அதே போல் பச்சை பயிறு நிவேதனம் செய்யலாம், ரொம்ப சிறப்பு. அதே போல் ஓம் கம் கணபதையே நமஹா 108 தடவை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓம் காக்க க அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த க அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லணும். ஓம் கம் கணபதையே நமஹான்னு சொல்லக்கூடாது, ஓம் கம் கணபதையே நமஹா 108 முறை சொல்லு. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லு. ஒரு நல்ல நூலை வாசிப்பது வழக்கமாக்குங்கள். ஒரு நல்ல புக்ஸ் படிக்கிறதெல்லாம் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. நல்ல புக்ஸாக படிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. கண்ணிக்கு ஏற்ற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த தவறெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதை செய்யாதீங்க. அதிகப்படியான விமர்சனங்கள் விளக்குங்கள். சிறிய விஷயத்தை பெரிதாக்காதீங்க, விட்டுருங்க. சரி விடு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க. திட்டத்தை தொடர்ந்து மாற்றுதல் குறைங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிங்கன்னா மாற்றி ஒரு ஒன்ஸ் முடிவு எடுத்தது தான் சொல்கிறாருல்ல, நான் ஒரு தடவை முடிவு பண்ணால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவு எடுத்ததாகவே தான் இருக்கணும். அதுலேருந்து மாறக்கூடாது. முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்க. மற்றவர்களை குறைகளை தேடுதல் வேண்டாம். அவன் என்ன பண்ணுறான், இவன் நீ பாரு, நான் என்ன சொல்கிறேன்னா, முதுகில் 1008 அழுக்கு இருக்குது, நீ நம்மளை பாரு, நீ ஏன் அடுத்தவொன்னே நம்ம போய் நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கணும், தேவையே கிடையாது. நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துட்டாலே போதும். தீர்மானத்தை தள்ளி போடுதல் வேண்டாம். கன்னிராசினர் கணக்கு, நிர்வாகம், தொழில்நுட்பம், எழுத்து, வணிகம் போன்ற துறைகளில் திறமை வெளிப்படலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கை மாற்றப்போகும் சக்தி வெளியில் இல்லை, உன் அறிவை செயலாக மட்டும் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, பைரவர் வழிபாடெல்லாம் சிறப்பு. புதன், சனி, திங்கக்கிழமை சிறப்பு. திருப்பதிக்கு போயிட்டு வரலாம், ஆதி திருவரங்கம் போயிட்டு வரலாம். திருப்பதிக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை கிரிவல பாதையிலிருந்து குபேரலிங்கத்திலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது ஆதி திருவரங்கம், போயிட்டு வரலாம். பைரவர் வழிபாடு, இழுப்ப எண்ணெய் ஊற்றி பைரவர் தீபம் ஏற்றினால் சிறப்பு. அத்தர் புணுகு ஜவ்வாது வாங்கி சாற்றினால் சிறப்பு. பைரவருக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அரகஜா சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி வச்சுண்டா சிறப்பு. நான் அது உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் இருந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். கன்னியாராசி மட்டும் இந்த அரகஜா பயன்படுத்துகிறத மட்டும் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் என்ன பண்ணணும். உங்களுக்கான ஸ்லோகம் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க.
நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.